அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாட் ஐ நோ சேனலில் நம்ம ஒரு சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்க சிலபஸ் பார்த்திங்கன்னா ஐசிசி சிலபஸ் 10th ஸ்டாண்டர்டோட ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ சாப்டர் 1 இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸ். ஸோ இதில் என்ன இன்டர்பிரிட்டேஷன்னா என்னென்னா எக்ஸ்ப்ளனேஷன், ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸ்க்கே வரும். 20 மார்க்ஸ் உங்களுக்கு டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸ்க்கு வரும். ஸோ இந்த லெசனை நீங்கள் நல்லா தரோவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி கொஷின் கேட்டாலும் எழுத முடியும். ஸோ அந்த மேப் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த லேண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ கால்குலேட் ஸ்கேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் லெசனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த டொப்போகிராஃபிக்கல் மேப்பு இதை இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வே மேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வே மேப் ஆர் டொப்போகிராஃபிக்கல் மேப்பை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் யார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் கவர்மெண்ட்டோட சர்வே ஆஃப் இந்தியா தான் இந்த மேப்ஸை உருவாக்குறாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க தான் ஒரு இடத்த சர்வே பண்ணுறாங்க. எந்த இடம் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு இடத்த சர்வே பண்ணி மேப்பிங் பண்ணி மேப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வெளியே கொண்டு கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ஜியாகிரஃபர்ஸ்க்கோ யாருனாலும் ஒரு ட்ராவலர்ஸோ யாருனாலும் யூஸ் பண்ணுற மாதிரி மேப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சர்வே பண்ணுறாங்க ஒரு லேண்டை. ஸோ அங்கே டொப்போகிராஃபி எப்படி இருக்குது, எது மவுண்டெயின்ஸ் இருக்கா, லேண்ட்ஃபார்ம் சீ லெவல்லேருந்து எவ்வளோ தூரம் ஹைட்டில் இருக்குது, அது எவ்வளோ 100 மீட்டரில் இருக்கா, 200 மீட்டர்ஸில் இருக்கா, இல்லை ஃபார்ம் லேண்டாக இருக்கா, இல்லை வெஜிடேஷன் எப்படி ஃபாரஸ்ட்டா, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டா, டென்ஸ் ஃபாரஸ்ட்டா, இல்லை செட்டில்மெண்ட்டு சிட்டி ஏரியாவா. ஸோ இதுதான் சர்வே. அது எப்படி இருக்குது, அங்கே இருக்க நேச்சுரல் அண்ட் மேன்மேட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை சர்வே எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு சர்வேயிங். சர்வே எடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேப்பிங். ஸோ அவங்களுக்கு மேப்பிங் பண்ணிக்கிறாங்க, இது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா மேப் ரீப்ரொடக்ஷன் பண்ணி நமக்கு வெளியே கொண்டு வராங்க. ஸோ நம்மெல்லாம் அந்த மேப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் டொப்போகிராஃபிக்கல் மேப் உருவாகி நம்ம கைக்கு வெளியே வர்றது. த சர்வே ஆஃப் இந்தியா எஸ்டபிளிஷ்ட் ஆன். ஸோ எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1767 ஃபார்ம் பண்ணாங்க, 1767. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேஜர் ஜேம்ஸ் ரெனல். ஸோ இவர் தான் ஃபஸ்ட் சர்வேயர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வேயர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் இருக்குது இல்லைன்றதை விட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸ் பற்றி படிக்க முன்னாடி அதை பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இது நீங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம்லேயும் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டொப்போகிராஃபிக்கல் மேப்னால் என்ன, அதை யார் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறா. ஸோ சர்வே ஆஃப் இந்தியான்றவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1767. ஸோ ஃபஸ்ட்டு சர்வேயர் ஜெனரல் மேஜர் ஜேம்ஸ் ரெனல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டொப்போகிராஃபிக்கல் மேப்பில் என்ன மாதிரியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா 2 டைப்ஸ். ஸோ நேச்சுரல் இன்ஃபர்மேஷன்ஸ், நேச்சுரல் அண்ட் ஒன் மோர் இஸ் த ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். இதுக்கு நேச்சுரல்னு சொல்லலாம் ஆர் ஃபிசிக்கல்னு சொல்லலாம். நேச்சுரல் ஆர் ஃபிசிக்கல், ஆர்டிஃபிஷியல் ஆர் கல்ச்சுரல் ஆர் மேன்மேடு. ஸோ உங்களுக்கு டொப்போ மேப்பில் எந்த வகையான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஒன்று ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று கல்ச்சுரல் இன்ஃபர்மேஷன். இந்த 2 வகையான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு டொப்போ மேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நேச்சுரல் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது, காடுகள் எப்படி இருக்குது, காடு இருக்கா இல்லையா, டெசர்ட் ரீஜியனா இல்லை டெல்டா ரீஜியனா, ரிவர் ரீஜியனா, இல்லை பிளெயினா, இல்லை ஒரு ஃபார்ம் லேண்டா. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற விஷயங்களை பற்றி பார்க்குறது தான் ஃபிசிக்கல் ரீஜியன்.
ஸோ கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது. த பிளேஸ் விச் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை த ஹியூமன்ஸ். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வரும். ரோட்ஸ், ரயில்வே லைன்ஸ், ஏர்லைன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸ், போஸ்ட் ஆஃபீஸ், டெம்பிள்ஸ், செட்டில்மெண்ட்ஸ்னால் தெரியும், ஹவுசஸ். ஸோ ஒரு மனுஷனால், ஒரு ஹியூமனால் உருவாக்கப்பட்ட பொருட்களை, அந்த திங்ஸுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்று ஃபிசிக்கல் ஆர் எய்தர் கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ். இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து டொப்போ மேப்பில் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1767 பிரிட்டிஷ், நம்ம கண்ட்ரியை யார்கிட்ட இருந்ததுன்னா பிரிட்டிஷ்கிட்ட இருந்தது. ஸோ பிரிட்டிஷ் ஆர்மி தான் வந்து இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் ஆர்மி தான் இதை உருவாக்குனாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டொப்போ மேப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் சர்வே ஷீட்ஸ். ஸோ அப்போ அவங்க மிலிட்ரிக்காக யூஸ் பண்ண ஷீட்ஸ்க்கு பேர் ஆர்டினன்ஸ் சர்வே ஷீட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இது எதுக்காகனா ஒரு பர்டிகுலர் ஏரியா பற்றி, இப்போ மிலிட்ரி பீப்புள்ஸ்க்கு கம்பல்சரி அந்த லேண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அங்கே மழை இருக்கா, இல்லை அதில் எதுவும் ஒளிஞ்சிக்கலாமா, இல்லை இந்த இடத்துலேருந்து ஒரு அதர் கண்ட்ரீஸ்க்கு எப்படி போகிறது, ஸோ அந்த பார்டர் லைன்ஸ் எப்படி, அது எல்லாமே வந்து ஒரு சிட்டியோட பார்டர் எங்கே இருக்குது, டவுன் பார்டர் என்ன, எல்லாத்த பற்றி இன்ஃபர்மேஷனுக்காக தான், அவங்களுக்காக தான் இந்த மேப் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த டைமில் அதோட பேர் வந்து ஆர்டினன்ஸ் சர்வே ஷீட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா இதை வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அர்பன் அண்ட் ரீஜனல் பிளானர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெள்ளூர் எடுத்துக்கிறோம், இல்லை சென்னை எடுத்துக்கிறோன்னா அவங்களுக்கு இந்த டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸ் ரொம்ப நெசசரி. இப்போ ஒரு பிரிட்ஜஸ் பிளான் பண்ணுறாங்க, இல்லை மெட்ரோ ட்ரெயின் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அர்பன் ரீஜனல் பிளானர்ஸ்க்கு தேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக. இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ஃபார் லொக்கேஷனுக்காக, அவங்களோட இண்டஸ்ட்ரி லொக்கேஷனுக்காக அவங்களுக்கு தேவை. அதே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம், ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹில்லி ரீஜியனில் போய் சாங் ஷூட் பண்ணணும், ஒரு ஃபைட்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரினா அவங்களும் இதை டொப்போகிராஃபி மேப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து மோஸ்ட்லி இது வந்து யூஸ் ஆகுது. அது இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் டொப்போகிராஃபிக்கல் மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேப். எதுக்காக அப்படின்னா இதோட ஸ்கேல் அந்த மாதிரி. ஒரு சின்ன இடத்த பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு குட்டி இடம் தான், அந்த இடத்துல வந்து ரோடு எப்படி இருக்குது, நீங்கள் இதே நார்மலான ஒரு மேப்பில் வந்து பொலிட்டிக்கல் மேப்லலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. அது வந்து லார்ஜர் ஏரியா கவர் ஆகிருக்கும், அதில் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ டொப்போ மேப் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா நம்பர் அண்ட் நாமன்க்ளேச்சர். இது என்ன மீனிங் அப்படின்னா டொப்போ மேப்பை எப்படி உருவாக்குறாங்க, அதுக்கு எப்படி நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு எப்படி நேம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டொப்போ ஷீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 45D/10 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க, நம்பர் எப்படி கொடுக்குறாங்க, அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு டொப்போ மேப்புக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜியனுக்கு இந்த நம்பர்னு சொல்லி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு தான் வந்து நம்பர் அண்ட் நாமன்க்ளேச்சர் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சர்வேயர்ஸ் தான் மேப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க எந்தெந்த ரீஜியன்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட் பண்ணாங்க, இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ இது எதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ளூடட் பார்த்திங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், திபெத், பார்ட் ஆஃப் சைனா அண்ட் ஸ்ரீலங்கா. இது எல்லாம் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க மேப்பிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க எத்தனை வகையான மேப் பண்ணாங்கன்னா ஸோ 1 inch to a mile, 1 inch to a mile, 1 inch 2 miles. So 1 inch, 1 inch 16 miles. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மேப் பார்த்தீங்கன்னா 4 types of maps. 1 inch represents 1 mile, 1 inch represents 2 miles, 1 inch represents 4 mile, 1 inch represents 16 miles. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு இன்ச்சில் பார்த்திங்கன்னா 16 miles ஏரியா கவர் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் இன்ஃபர்மேஷன் கம்மியாக தான் இருக்கும். அதே பார்த்திங்கன்னா 1 inch is 1 mile பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்.
ஸோ அவங்க பண்ணது பார்த்திங்கன்னா இத்தனை டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ இதிலேருந்து ரிடக்ஷன் பண்ணி 1 inch 16 mile மேப்லேருந்து ரிடக்ஷன் பண்ணி 1 inch 1 mile மேப்பாக கொண்டு வந்தாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸ். ஸோ அது எப்படி கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே பெரிய ரெக்டாங்கிள்ஸாக 4 ரெக்டாங்கிள்ஸாக தான் பிரித்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ 4 ரெக்டாங்கிள்ஸாக தான் பார்த்திங்கன்னா 4 டிகிரிஸ் ஒவ்வொன்றும் 4 into 4 டிகிரி இன்ட்டு 4 டிகிரி டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேப் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 1 inch 16 miles மேப். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கம்மியாக தான் இருக்கும். இதோட ஸ்கேல் வந்து 1:10 lakhs ஆர் 1 inch to 16 miles and are referred to as, இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா million sheets or 4 degree sheets or 1 million maps. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த மேப்போட நேம்ஸ். மில்லியன் ஷீட்ஸ், 4 degree sheets, 1 million maps. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா எத்தனை மில்லியன் மேப்ஸ் கவர் ஆகிருக்குன்னா இன் இந்தியா ஸோ டோட்டலி 371 million maps. ஸோ 1 million map are subdivided into 16 uniform rectangles. 1 million maps is divided into 16. 1 million maps are subdivided into 16 uniform rectangles. So அந்த மேப் பார்த்தீங்கன்னா 1 degree into 1 degree மேப். ஃபஸ்ட்டு வந்து 4 degree into 4 degree ஏரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 degree into 1 degree ஏரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எப்படி பண்ணாங்கன்னா 16 letter symbols ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், அந்த 16 ரெக்டாங்கிள்ஸ்க்கும் 16 letters ஆஃப் ஆல்ஃபபெட் ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஏபிசிடி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி இ எஃப் ஜி. ஸோ 16 ரெக்டாங்கிள்ஸுக்கும் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்தாங்க. அந்த மேப் பார்த்தீங்கன்னா 1 degree into 1 degree மேப் அது. ஓகே, ஸோ தென் இதோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1 inch 2,50,000. ஸோ இந்த மேப் வந்து 1 inch to 4 miles. ஸோ ஃபஸ்ட்டு மேப் 1 inch 16 miles, நெக்ஸ்ட் மேப் பார்த்தீங்கன்னா 1 inch 4 miles. ஸோ நெக்ஸ்ட் இதில் இருந்து இதை கம்ப்ரெஸ் பண்ணி சின்னதாக கொண்டு வந்திருக்காங்க, சப்டிவைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா 1/4 inch ஆர் டிகிரி ஷீட்ஸ். ஸோ இது 4 degree, இது பார்த்தீங்கன்னா 1 degree மேப். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நமக்கு டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லேட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி மினிட்ஸில் தான் உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. திஸ் மச் அமௌண்ட் டிகிரிஸ் அண்ட் மினிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 degreesல பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 degree-யாக வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை விட சின்ன மேப்பு, அதாவது 1 inch 2 miles 1 inch 1 mile வரும்போது மினிட்ஸில் வரும். அதெல்லாம் மினிட்ஸ்லனா இன்னும் கம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 degree மேப் பார்த்திங்கன்னா 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதிலேருந்து கம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு மேப்பையும் ஒவ்வொரு மில்லியன் மேப்பையும் 16 ரெக்டாங்கிள்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த 16 ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் பார்த்திங்கன்னா 16 ஆல்ஃபபெட்ஸை வந்து ஐடென்டிட்டியாக கொடுக்குறாங்க, நேம் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது ஏ, இது பி, இது சின்னு சொல்லி உங்கள் கிளாஸில் செக்ஷன்ஸ் பிரிப்பாங்க இல்லையா, ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், அந்த மாதிரி இதை வந்து இந்த 16 செக்ஷனுக்கும் வந்து ஆல்ஃபபெட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 inch 2 miles மேப் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 inch 2 miles மேப். ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா வித் த டைரக்ஷன். ஸோ யூனிஃபார்ம் குவாட்ரண்ட்டாக பிரிக்கிறாங்க. யூனிஃபார்ம் குவாட்ரண்ட்ஸ் ஆஃப் நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட். ஸோ 4 டைரக்ஷன்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ வித் 30 minutes into 30 minutes-ஆக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 4 degree into 4 degree, நெக்ஸ்ட்டு 1 degree into 1 degree, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 30 minutes into 30 minutes. ஈச் 1 million மேப்பை பார்த்தீங்கன்னா
16 ரெக்டாங்கிள்ஸாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு ரெக்டாங்கிள்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸை வந்து ஐடென்டிட்டியாக கொடுக்குறாங்க. ஏபிசிடின்னு 16 ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்குரிய ஒரு பாக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏ, நெக்ஸ்ட்டு பி. ஸோ ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்குரிய பாக்ஸையுமே எடுத்து 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஏக்குரிய பாக்ஸ் அப்படின்னா இதை வந்து 4ஆக எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துட்டு ஸோ இது டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, குவாட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். ஸோ டைரக்ஷன் வச்சு அவங்க வந்து டிவைட் பண்ணி பிரிக்கிறாங்க. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டிகிரி மேப் ஆர் ஹாஃப் இன்ச் ஆர் குவாட்ரன்ஸ் மேப். ஸோ இதோட பேர் வந்து ஹாஃப் டிகிரி மேப் ஆர் ஹாஃப் இன்ச் மேப் ஆர் குவாட்ரன்ஸ் மேப். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்க்க போகிறது வந்து 1 இன்ச் மேப்பை வந்து 1 மைல்ஸ். ஸோ இதுலேயும் ஹாஃப், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து அதை வந்து சப்டிவைட் பண்ணி கொண்டு வராங்க. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசிடின்னு 16 ஆல்ஃபபெட்ஸ் பிரிச்சிருக்கோம். ஸோ அதில் ஈச் ஆல்ஃபபெட்டை வந்து 4ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு திஸ் இஸ் நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து 1 இன்ச் 2 மைல் மேப்பு. 1 இன்ச் 1 மைல் மேப். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டொப்போ மேப். 15 மினிட்ஸ் இன்ட்டு 15 மினிட்ஸ். அந்த ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த டொப்போ மேப்போட டோட்டல் வேல்யூ 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கொடுக்குற டொப்போ மேப். இதோட வந்து அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் மேப். இது ஒன்லி இதோட ஃபுல் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். இதோட ஸ்கேல் 1:50,000. ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 16 தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4னே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்த 16 வந்து ஆல்ஃபபெட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா இன்ச் ஷீட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேப்பில் இருந்து கம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து 1 இன்ச் 1 மைல் டொப்போ மேப்பாக கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். எல்லா ட்ராவலர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மேப்பு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இன்ட்டு 15 மினிட்ஸ் மேப். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற டொப்போகிராஃபிக்கல் மேப்போட சைஸஸ். ஸோ இது வந்து எப்படி வந்து 1 இன்ச் 16 மைல்ஸ் மேப்பில் இருந்து கம்ப்ரெஸ் பண்ணி 1 இன்ச் 1 மைலாக எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா இன்ச் ஷீட் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் 1909 இன்டர்நேஷ்னல் மேப் கமிட்டி ஒரு லண்டனில் நடந்த ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு சீரீஸ்க்கு 1 இன்ச் 16 மைல்ஸ் மேப் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன் 1913 ஸோ அவங்க அதை ரெடி பண்ணிடுறாங்க. 1913 வந்து அப்ரூவ் பண்ணிடுறாங்க. பாரிஸில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அதை அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக எத்தனை ஷீட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2222 ஷீட்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்டே இன்டர்நேஷ்னல் டியூ மாண்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக நமக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஷீட்ஸ் ரெடி பண்ணி நமக்கு வந்தது. ஸோ டொப்போகிராஃபிக்கல் மேப்புன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எல்லா ஊருக்குமே வந்து உங்களுக்கு அந்த டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸ் இருக்குது. அதில் யூஸ் பண்ணுற சைன்ஸ், சிம்பிள்ஸ், கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக், இன்டர்நேஷ்னல் லெவல்லே அப்ரூவ்டு. ஸோ இங்கே நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ, ஒரு ரோட் லைன்ஸ்க்கு ஒரு பவுண்ட்ரிஸ்க்கு என்ன கலரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் வந்து இன்டர்நேஷ்னல் வைடு எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் கையில் மேப் இருக்கும்போது உங்களால் ஈஸியாக ரீட் பண்ண முடியும். சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக ரீட் பண்ண தெரியும். ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ் அண்ட் கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ். ஸோ ஒரு டொப்போகிராஃபிக்கல் மேப்பில் வந்து முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸும் சிம்பிள்ஸ் மட்டும்தான். ஸோ கலர்ஸை வச்சு சிம்பிள்ஸை வச்சு தான் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கிற ஃபிசிக்கல் கல்ச்சரல் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னது, அதாவது நேச்சுரலாக இருக்கிறதும் மேன்மேட் ஃபீச்சர்ஸும் என்னென்னன்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு மேப்பை ரீட் பண்ணுறதுக்கு கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க பேசிக்காக யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்து ரெட், ப்ளூ, ப்ரௌன், க்ரீன், எல்லோ, பிளாக். ஸோ மோஸ்ட்லி வந்து கல்டிவேட்டட் லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நேச்சுரல் வெஜிடேஷன்னா என்ன அர்த்தம்னா ஃபாரஸ்ட்.
நேச்சுரல் வெஜிடேஷன்லாம் க்ரீன் கலரில் இருக்கும். அன்கல்டிவேட்டட் பேரன் லேண்ட், அதாவது யூஸ் பண்ணாத ஒரு லேண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோட்ஸ் ரெட் கலர். ஸோ ரயில்வே லைன்ஸ், சீசனல் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். பெரினியல் வாட்டர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். கான்டூர்ஸ், சாண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ப்ரௌன் கலர். சாண்ட் டியூன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தான் வந்து கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ எல்லோ, க்ரீன், ஒயிட், ரெட், பிளாக், ப்ளூ, ப்ரௌன் அதெல்லாம் எங்கெங்கன்றதை டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஷோ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு இந்த என்ன கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்ற பேசிக் தெரிஞ்சாதான் உங்களால் மேப்பை ரீட் பண்ணவே முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை கற்றுக்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. டொப்போ மேப்க்கு கீழேயே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வித் கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஒரு 10 மேப் போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஈஸியாக நீங்களாவே எல்லாமே கண்டுபிடிச்சி செஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல். ஸோ ஒரு மேப்பை ரீட் பண்ணுறதுக்கு ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட டிஸ்டன்ஸ் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ ஒரு மேப் எடுத்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு மேப்பு. ஸோ இங்கே வந்து சென்னை இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து நீங்கள் இங்கே வேலூருக்கு வரீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ரூட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கேல், ப்ராப்பர் ஸ்கேல் கொடுக்கலன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக சென்னையிலேருந்து வேலூருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியாது. எதுனாலும் சரி, ஒரு ரோட்வேஸோட லென்த்தாக இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டேட் பவுண்டரியோட லென்த்து, இல்லை ஒரு ரிவர் லைனோட லென்த்து, இல்லை இந்த கோஸ்டல் ஏரியாவோட லென்த்து, எதனா பற்றியுமே நம்ம எக்ஸாக்டாக மெஷர் பண்ணணும்னா ஒரு மேப்புக்கு ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வித்தவுட் ஸ்கேல் அந்த மேப் வந்து நமக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஸோ வந்து கலர்ஸ், சிம்பிள்ஸ்க்கு அப்புறம் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்கேல்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு மேப் இருக்குது. மேப்பில் வந்து சென்னை டு வேலூருக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சே மெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு, இல்லை வந்து உங்களுக்கு தெரியும் கர்வாக இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி மேப்பில் மெஷர் பண்ணுவீங்க? த்ரெட் வச்சு பண்ணுவோம். ஸோ த்ரெட் வச்சோ ஸ்கேல் வச்சோ ஒரு இடத்த மெஷர் பண்ணிடுறீங்க. மெஷர் பண்ணால் அது 2 சென்டிமீட்டர்னு காட்டுது உங்களுக்கு. ஸோ 2 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு சென்னை டு வேலூரோட டிஸ்டன்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கிலோமீட்டர்ஸில் தேவை. ஸோ இந்த மேப்போட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 சென்டிமீட்டர் இருக்குது சென்னை டு வேலூர். அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 50 × 2 100 கிலோமீட்டர். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாட் எக்ஸாக்ட் வேல்யூ, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கேல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதோட ஸ்கேலோட டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா ரேஷியோ பிட்வீன் த எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் த மேப். எனி 2 பாயிண்ட்ஸ், அது வந்து ஒரு பிளேஸாக இருக்கலாம், ரிவராக இருக்கலாம், மவுண்டெயினாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். Any 2 points, distance of any 2 points on the map and the corresponding distance between the same 2 point on the actual ground. So இதில் மேப்பில் 2 சென்டிமீட்டர், ஆக்சுவல் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸ்கேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்கேல், ஆர்எஃப் ஸ்கேல், லீனியர் ஸ்கேல். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எல்லா மேப்ஸ்லேயுமே கொடுத்துருப்பாங்க. 1 inch is equal to 16 miles. இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது, வேல்யூஸ் மாறும் மேப்க்கு ஏற்ற மாதிரி. இல்லாட்டி 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் ஸ்கேல். இது வந்து ஃப்ராக்ஷன், நியூமெரிக்கல் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா மேப்லேயுமே, அட்லஸ் மேப்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூமெரிக்கல் ஃப்ராக்ஷன் ஆர்எஃப் ஸ்கேல் தான் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா 2 பக்கமும் ஒரே வேல்யூ. 1 centimeter is equal to 50,000 centimeter. 1 centimeter on the map is equal to 50,000 centimeter on the actual distance on the ground. So centimeter கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்கேல். லீனியர் ஸ்கேலுக்கு பார்த்தீங்கன்னா another name graphical or plane scale. graphical or plane scale இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொப்போ மேப்லேயே கொடுத்துருப்பாங்க. டொப்போ மேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மெஷர்மெண்ட் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமரி டிவிஷன் 0 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெஷர்மெண்ட் இங்கே கொடுத்துட்டாங்க. 2 சென்டிமீட்டர் இஸ் டு தி 1 கிலோமீட்டர். ஸோ இது வந்து ப்ரைமரி டிவிஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரைமரி டிவிஷனை ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்காங்க, அது செகண்டரி டிவிஷன். இது வந்து மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு த்ரெட்டை வச்சு ஒரு ரிவர் லைனோ ஒரு ரோடோ ஏதோ ஒன்று மெஷர் பண்ணுறீங்க, பவுண்ட்ரி லைன்ஸ் ஏதோ ஒரு இதை வந்து த்ரெட் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக கொண்டு வந்து இந்த லீனியர் ஸ்கேலில் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதை டேரெக்டாக கொண்டு வந்து இந்த லீனியர் ஸ்கேல்லையே வச்சுட்டு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இது டேரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிக்கிறதுக்கு தான் லீனியர் ஸ்கேல். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொப்போ மேப்லேயே பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல். 1:50,000 வந்து ஆர்எஃப் ஸ்கேல், இது வந்து லீனியர் ஸ்கேல். ஸோ டொப்போ மேப்லேயே எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா உங்களுக்கு வந்து ஈஸியாக கன்வர்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட டிஸ்டன்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலான்றதுக்காக தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கேல்ஸ் பற்றி டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா படித்து பாருங்கள். புரியலைன்றதை உங்களுக்கு புரியாதது டவுட்ஸ் இருக்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.